இன்றைக்கு நான் கற்றுக்கொள்ள போறது வினை சொற்கள். கிரியாபதன்னு சொன்னா வினை சொற்கள். முதலாவது பொனவா. பொனவா உச்சரிங்க. மைக் ஆஃப் பண்ணி கொண்டு உச்சரிங்க. நீங்க உச்சரிங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. எல்லாரும் உச்சரிங்க. நான் சொல்லி தரது அப்படியே சொல்லுங்க. பொனவா உச்சரிங்க. பொனவா, பொனவா, பொனவா. பொனவாண்டா குடிக்கிறது. குடிக்கிறதுக்கு பொனவா. மம பொனவா, நான் குடிக்கிறேன். அம்மா பொனவா, அம்மா குடிக்கிறாங்க. ஒயா பொனவா, நீங்க குடிக்கிறீங்க. பொனவாண்டா குடிக்கப்படுகிறது. குடிக்கிறதுக்கு நாங்க பொனவான்னு சொல்றது. பொனவாவுடைய இறந்த காலம் பியூவா. நீங்க சொல்லணும். மைக் ஆஃப் பண்ணிடுறதுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு காது கேட்காட்டி பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லணும். நீங்க சொன்னாதான் நீங்க படிப்பீங்க. நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு படிப்பிச்சு தரேன். நீங்க தான் சொல்லணும். நான் திரும்ப திரும்ப சொல்லி எனக்கு பாடமாக தேவையில்லை. நீங்க தான், உங்களுக்கு தான் அது என்ன செய்யணும், நினைவுல இருக்கணும். பொனவாவுடைய இறந்த காலம் பியூவா. பியூவா சொல்லுங்க. பியூவா, 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 பியூவா. பொனவாண்டா குடிக்கப்படுகிறது. பியூவாண்டா குடிச்சாச்சு. மம பியூவா, நான் குடித்தேன். ஒயா பியூவா, நீங்க குடிச்சீங்க. அம்மா பியூவா, அம்மா குடிச்சாங்க. முடிஞ்சது. அடுத்தது நிதாகன்னவா. நிதாகன்னவா உச்சரிங்க. நிதாகன்னவா உச்சரிங்க. நிதாகன்னவா, நிதாகன்னவா. நிதாகன்னவாட என்ன அர்த்தம்? நித்திரை கொள்றதுக்கு நிதாகன்னவான்னு சொல்லுவோம். நித்திரை கொள்றதுக்கு நிதாகன்னவா. மம நிதாகன்னவா, நான் நித்திரை கொள்கிறேன். ஒயா நிதாகன்னவா, நீங்க நித்திரை கொள்றீங்க, அதாவது தூங்குறீங்கன்னு அர்த்தம். அம்மா நிதாகன்னவா, அம்மா நித்திரை கொள்றாங்க, அம்மா தூங்குறாங்கன்னு சொல்லும்போது நிதாகன்னவா. இப்ப இந்த கன்னவாவுடைய இறந்த காலம் கத்தா. கன்னவாவுடைய இறந்த காலம் கத்தா. நிதா அப்படியே தான் வரும். நிதா கன்னவாவுடைய இறந்த காலம் நிதா கத்தா. ஏற்கனவே இதை ஒரு நான் காணொளியில நான் போட்டிருக்கிறேன். அந்த லிங்கை நான் உங்களுக்கு குரூப்ல அனுப்பி வைக்கிறேன், அதை பாருங்க. நிதா கன்னவான்னு சொன்னா நித்திரை கொல்லப்படுகிறது. நிதா கத்தா, நித்திரை கொண்டாச்சு. மம நிதா கத்தா, நான் நித்திரை கொண்டுட்டேன். அம்மா நிதா கத்தா, அம்மா நித்திரை கொண்டுட்டாங்க. ஒயா நிதா கத்தா, நீங்க நித்திரை கொண்டீங்க, நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்றது தரும். நிதா கன்னவா, நித்திரை கொல்லப்படுகிறது. நிதா கத்தா, நித்திரை கொண்டாச்சு என்ற அர்த்தம். அடுத்தது கன்னவா. கன்னவா என்று சொன்னா இதுக்கு எடுக்கிறதும் கன்னவா தான். எடுக்கிறதுக்கும் கன்னவா. எடுக்கிறது, ஏதாவது ஒன்று எடுக்கிறதுக்கு கன்னவா. மம கன்னவா, நான் எடுக்கிறேன். மம கன்னவா, நான் எடுக்கிறேன். கன்னவாவை நாங்க இன்னொரு இடத்தை பயன்படுத்துவோம். நாங்க ஆடைகள் வாங்குறது, துணிகள் வாங்குறது. இந்த வாங்குறது இருக்கு தானே, துணிகள் ஆடைகள் மட்டும் இல்ல, எந்த ஒரு பொருளையும் நீங்க வாங்குறீங்களாக இருந்தா, ஏதாவது ஒரு கடையில நீங்க வாங்குறீங்களாக இருந்தா அதுக்கு நாங்க கன்னவா என்று பயன்படுத்துவோம். அப்ப கன்னவாண்டா வாங்குறது, எடுக்கிறதுன்ற ரெண்டு அர்த்தம் தருது. அப்ப மம கன்னவா, நான் எடுக்கிறேன். மம கன்னவா, நான் வாங்குறேன். ஒயா கன்னவா, நீங்க வாங்குறீங்க. ஒயா கன்னவா, நீங்க எடுக்கிறீங்க. எடுக்கிறீங்க, வாங்குறீங்க, இது ரெண்டுக்கும் கன்னவான்னு தான் பயன்படுத்தப்படுது. அதே போன்று அம்மா கன்னவா, அம்மா வாங்குறாங்க. அம்மா கன்னவா, அம்மா எடுக்கிறாங்க. அப்ப எடுக்கிறது வாங்குறது ரெண்டுக்குமே கன்னவா. கன்னவாவுடைய இறந்த காலம் என்ன? கத்தா. கத்தாண்டா எடுத்தாச்சு. கத்தாண்டா எடுத்தாச்சுன்னு அர்த்தம். மம கத்தா, நான் எடுத்தேன். மம கத்தா, நான் வாங்கினேன். அம்மா கத்தா, அம்மா வாங்கினாங்க. அம்மா கத்தா, அம்மா எடுத்தாங்க. ஒயா கத்தா, நீங்க வாங்குனீங்க. ஒயா கத்தா, நீங்க எடுத்தீங்க. அப்ப எடுக்கிறது வாங்குறது இதுக்கு கன்னவா. கன்னவாவுடைய இறந்த காலம் என்ன? கத்தா. இதை நன்றாக நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த கன்னவா கொல்றதுன்னு ஒன்று நான் சொல்லியிருந்தேன். அது வினை சொற்களோட இணைந்து வரும்போது கொல்றதுன்னு ஒரு அர்த்தம் தரும். அந்த காணொளியை நான் வலையொலியில போட்டிருக்கிறேன். கட்டாயமா அந்த காணொளியை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்ததாக கதாகரணவா உச்சரிங்க. கதாகரணவா, 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 கதாகரணவா உச்சரிங்க. கதாகரணவா. கதாகரணவா என்று சொன்னா கதைக்கிறதை குறிக்கும். கதைக்கிறது, பேசுறது. கதாகரணவா பேசுறது. மம கதாகரணவா, நான் கதைக்கிறேன். மம கதாகரணவா, நான் கதைக்கிறேன், நான் பேசுறேன். ஒயா கதாகரணவா, நீங்க கதைக்கிறீங்க. ஒயா போன்னுக்கே கதாகரணவா, நீங்க போன்ல கதைக்கிறீங்க, நீங்க போன்ல பேசுறீங்க. அம்மா தாத்தாத்துக்கு கதாகரணவா, அம்மா அப்பாவோட கதைக்கிறாங்க. கதாகரணவா, கதைக்கிறாங்க. கதாகரணவாண்டா கதைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். கதாகரணவாவுடைய இறந்த காலம் என்ன? கதாகரா. கிரணவா தான் இந்த இடத்துல கிராண்டு வந்திருக்குது. இதை பற்றியும் நான் ஏற்கனவே ஒரு காணொளி ஒன்று போட்டிருக்கேன். கதாகரணவா கதைக்கப்படுகிறது. கதாகரா கதைச்சாச்சு. அப்ப கதாகரணவா, கதாகரா நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. கரணவா உச்சரிங்க. கரணவா, கரணவா, கரணவா,
கரணவா. கரணவாண்டா என்ன அர்த்தம்? செய்யறது குறிக்கும். ஏதாவது ஒரு 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 செயலை செய்யறதுக்கு கரணவா என்று பயன்படுத்தப்படுகிறது. கரணவா மாமா கரணவா நான் செய்கிறேன். ஒயா கரணவா நீங்க செய்றீங்க. அம்மா கரணவா அம்மா செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? எதையாவது செய்யறாங்க. வெட கரணவா வேலை செய்யறாங்க. கதா கரணவா கதைக்கிறாங்க. கதைக்க செய்கிறாங்கன்றதான் டிரான்ஸ்லேஷன். ஆனா கதைக்கிறாங்க. அது செய்யப்படுது கதைக்கிறது அது செய்யறது தானே அது. அதனால நாங்க கரணவா பயன்படுத்தி இருக்கிறோம். கதா கரணவான்னு சொன்னா கதைக்கப்படுகிறது. அப்ப வெட கரணவா வேலை செய்யறாங்க. கரணவாண்டா செய்யறாங்கன்னு அர்த்தம். கரணவாவுடைய இறந்த காலம் என்ன? கரா. உச்சரிங்க. கரா கரா கரா. கரணவாண்டா செய்யப்படுகிறது. கராண்டா செய்தாச்சு. மம கரா நான் செய்தேன். ஒயா கரா நீங்க செய்தீங்க. அம்மா கரா அம்மா செய்தாங்க. அப்ப கரா கரணவான்ற விஷயம் உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வினை சொல் பலனவா. உச்சரிங்க. பலனவா 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 பலனவா. பலனவா என்று சொன்னா பாக்குறதுக்கு நாங்க சொல்றது. மம பலனவா நான் பாக்குறேன். மம டிவி பலனவா நான் டிவி பாக்குறேன். மம பொத் பலனவா நான் புத்தகங்கள் பாக்குறேன். மம எளிய பலனவா நான் வெளியே பாக்குறேன். மம அகச பலனவா நான் வானம் பாக்குறேன். ஒயா மாவ பலனவா நீங்க என்ன பாக்குறீங்க? மாவ என்னை படிச்சிருக்கோம் நாம. மாவ பலனவா என்னை பாக்குறீங்க. ஒயா பொத்த பலனவா நீங்க புத்தகத்தை பாக்குறீங்க. ஒயா டிவி பலனவா நீங்க டிவி பாக்குறீங்க. அம்மா பலனவா அம்மா பாக்குறாங்க. அம்மா மாவ பலனவா அம்மா என்னை பாக்குறாங்க. அம்மா ஒயாவ பலனவா அம்மா உங்களை பாக்குறாங்க. பலனவா பாக்குறாங்க. பலனவாவுடைய இறந்த காலம். உச்சரிங்க. பலனவாவுடைய இறந்த காலம் என்ன? பெலுவா. உச்சரிங்க. பெலுவா பெலுவா பெலுவா. பெலுவாண்டா பார்த்தாச்சு. மம் பலனவா நான் பாக்குறேன். மம் பெலுவா நான் பார்த்தேன். ஒயா பலனவா நீங்க பாக்குறீங்க. ஒயா பெலுவா நீங்க பாத்தீங்க. அம்மா பலனவா அம்மா பாக்குறாங்க. அம்மா பெலுவா அம்மா பார்த்தாங்க. அப்ப பாக்குறது பார்க்கப்படுகிறது அதான் பலனவா. பலனவாவுடைய இறந்த காலம் பெலுவா. இதை நன்றாக நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. அடுத்தது தக்கினவா. உச்சரிங்க. தக்கினவா. உச்சரிங்க. தக்கினவா. உச்சரிங்க. தக்கினவா தக்கினவா. தக்கினவாண்டா காண்றது. இப்ப பலனவாவுக்கும் தக்கினவாவுக்கும் என்ன வித்தியாசம்? பலனவாண்டா பாக்குறது, தக்கினவாண்டா காண்றது ரெண்டும் உண்டு தானே. இதையே நாங்க பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பிரிச்சு பார்க்கத்தான் வேணும். இத சில ஆசிரியர்கள் தவறாக புரிந்து கொண்டு நாங்க தேவையோட பார்த்தா அது பலனவா, நாங்க யதார்த்தமாக பார்த்தா அது தக்கினவான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ் மொழியில பாக்குறது காண்றதுன்னு ரெண்டு இருக்குது. சரிதானே? உதாரணமாக நான் புத்தகம் பார்க்கிறேன், நான் புத்தகம் காண்றேன்னா நான் புத்தகம் பார்க்கிறேன்னு சொல்லுவோமா? ரிஜா சொல்லுங்க அப்போ. புத்தகம் பார்க்கிறதா புத்தகம் காண்றதா? எப்படி சொல்றது தமிழ்ல? புத்தகம் பார்க்கிறது. அப்போ பொத்த பலனவா பொத்த தாக்கினவா இல்ல. சரிதானே? அப்போ சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க கண்டுட்டோம் என்று சொல்றோம் தானே. யதார்த்தமா காண்றதுதான். கண்டுட்டோம் என்று சொல்ற சந்தர்ப்பத்துல என்ன சொல்றது? நான் புத்தகத்தை கண்டேன். தேடின உண்டு. நீங்க தேடுறீங்க. நீங்க அது ஒரு தேவையோட பாக்குறீங்க. அப்ப அப்படி காண்ற சந்தர்ப்பத்துல நான் புத்தகத்தை கண்டுட்டேன். மம பொத்த தெக்கா. தக்கினவாவுடைய இறந்த காலம் தெக்கா. தக்கினவான்னு சொன்னா காணப்படுகிறது. இப்ப கனவு நீங்க பாப்பீங்களா கனவு காணுவீங்களா? கனவு காண்றது. புத்தகம் பாக்குறது கனவு காண்றது ரெண்டு விதமா தானே பயன்படுத்தப்படுது. அப்ப யதார்த்தம் கிதார்த்தம் எல்லாம் இதுல இல்ல. அப்படித்தானே? அப்ப காணப்படுகிறதுன்ற எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்க பயன்படுத்துறோமோ அந்த இடத்துல எல்லாம் தக்கினவா. பாக்குறோம்னு எந்த இடத்துல நீங்க பயன்படுத்துறீங்களோ தமிழ்ல அந்த இடத்துல எல்லாம் பலனவான்னு பயன்படுத்துங்க. பலனவாவுடைய இறந்த காலம் பெலுவான்னு பயன்படுத்துங்க. தக்கினவாவுடைய இறந்த காலம் தெக்கா என்று பயன்படுத்துங்க. மம ஹீன தெக்கா நான் கனவு கண்டேன். நான் உங்களை மார்க்கெட்ல வச்சு கண்டேன்னு சொல்றேன் தானே. நான் மார்க்கெட்ல வச்சு உங்களை பார்த்தேன்னு சொல்லலாம். நான் மார்க்கெட்ல வச்சு உங்களை கண்டேன்னு சொல்லலாம். மார்க்கெட்டேதி மார்க்கெட் தான். மார்க்கெட்டேக்கன்னு சொன்னா மார்க்கெட்டை குறிக்கும். ஏன்னா மார்க்கெட்ன்றது ஆங்கில வார்த்தைன்றதுனால எக்க வந்திருக்கிறது. அப்ப மம மார்க்கெட்டேக்கே தி அந்த தி வந்து லேண்டு குறிக்கப்பட்டிருக்குது. அதாவது நான் மார்க்கெட்ல வச்சு ஒயாவ தேக்கா உங்களை கண்டேன். ஒயாவ பெலுவா உங்களை பார்த்தேன். அப்ப பார்த்தேன் பெலுவா கண்டேன் தேக்கா. அப்ப பலனவா பார்க்கப்படுகிறது. பெலுவா பார்த்தாச்சு. தக்கினவா காணப்படுகிறது. தெக்கா கண்டாச்சு. மம தெக்கா நான் கண்டேன். மம தக்கினவா நான் காண்கிறேன். தக்கினவா நான் காண்கிறேன். அப்ப தக்கினவாவுக்குரிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது
அதினவா உச்சரிங்க. அதினவா 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 அதினவா. மைக் ஆஃப் பண்ணி சொல்லுங்க. அதினவா அதினவா அதினவா. அதினவான்னு சொன்னா இழுக்கிறதுக்கு நாங்க அதினவான்னு சொல்றது. என்னது? இழுக்கிறதுக்கு நாங்க அதினவான்னு சொல்றது. மாமா அதினவா நான் இழுக்கிறேன். ஏயா மாவ அதினவா. ஏயா அவர் மாவ என்னை. ஏயா மாவ அவர் என்னை அதினவா இழுக்கிறார். ஏயா மாவ அதினவா அவர் என்ன இழுக்கிறார். எத்தா அதினவாவுடைய இறந்த காலம் எத்தா உச்சரிங்க. எத்தா எத்தா. இந்த பல்லுல படணும் நாக்கு. எத்தா 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 எத்தா. அதினவா எத்தா. நாக்க பாருங்க. அதினவா எத்தா எத்தா. விளங்கிட்டா? அதினவா எத்தா. அதினவாண்டா இழுக்கிறது, எத்தாண்டா இழுத்தாச்சு, அது முடிஞ்சதுன்னு அர்த்தம். விளங்கிட்டா? யானைக்கும் அத்தாதானே சார்? யானைக்கும் இல்ல 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 இல்ல, இது வினைச்சொல், பெயர் சொல் கிடையாது. நான் சொல்லி தரது அது எத்தா. அது எத்தா 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 எத்தா. இது அதினவா எத்தா. இறந்த காலத்தை சொல்ற. அதினவாண்டா இழுக்கப்படுகிறது, எத்தாண்டா இழுத்தாச்சு. பெயர் சொல்லில் இந்த படிச்சு தரது வினைச்சொல். நாங்க செய்யற செயலை படிச்சு தர. சரிதானே? அதினவா இழுக்கப்படுகிறது, எத்தா இழுத்தாச்சு. அதினவாவுடைய இறந்த காலம் எத்தா. அது எத்தா. அது கொம்பு யானைக்கு நாங்க வந்துட்டு எத்தா என்று சொல்லுவோம். சரிதானே? சரி, அதினவா விளங்கிட்டது. அடுத்தது அந்தினவா. என்னது? அந்தினவா. உச்சரிச்சு பாருங்க. அந்தினவா. அதினவா இல்ல, அந்த என்னொண்டு சேர்ந்து வரணும். அந்தி அந்த 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 சொல்றோம். அந்த மாதிரி அந்தினவா. அந்தினவான்னு சொல்லக்கூடாது, அதை அழுத்தக்கூடாது. சும்மா பட்டும் படாமையும் போகணும். அந்தினவா அந்தினவா அந்தினவா. உச்சரிங்க. அந்தினவா 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 அந்தினவா. அந்தினவாண்டா இதுக்கு ரெண்டு மூன்று அர்த்தங்கள் இருக்குது. பிரதானமாக ரெண்டு அர்த்தங்கள் பயன்படுத்தப்படும். என்னது? அந்தினவாண்டா அணியப்படுகிறது, ஆடை அணிகிறது. மம ஷர்ட் அந்தினவா, நான் ஷர்ட் அணிகிறேன். மம எந்தும் அந்தினவா, நான் ஆடைகள் அணிகிறேன். அதாவது நான் உடுப்பு உடுக்கிறேன்னு சொல்லுவோம் கதைக்கிற பாஷையில. நாங்க உடுப்பு உடுக்கிறேன்னு சொல்லும் போது மம எந்தும் அந்தினவா, உடுப்புகள் ஆடைகள். எந்தும் எந்தும் அந்தினவா, ஆடைகள் அணிகிறேன். ஒயா எந்தும் அந்தினவா, நீங்க ஆடை அணிகிறீங்க. அம்மா சாரி அந்தினவா, அம்மா புடவை உடுக்குறாங்க, புடவை உடுக்குறாங்க, புடவை கட்டுறாங்க என்ற சந்தர்ப்பத்துல அதினவா என்று நாங்க என்ன செஞ்சுக்கொள்ளும், பயன்படுத்திக் கொள்ளும். அதினவாவுடைய இறந்த காலம் என்ன? எந்தா எந்தா. எந்தாடா என்ன அர்த்தம்? அணிஞ்சாச்சு, உடுத்தாச்சு. மம எந்தும் எந்தா, நான் ஆடைகள் அணிந்தேன். மம அழுத் எந்தும் எந்தா. அழுத்தண்டா என்னது? புதிய. மம அழுத் எந்தும் எந்தா, நான் புதிய ஆடைகள் அணிந்தேன். மே அவருத்தட மே அவருத்தட மம பரண எந்தும் எந்தா. மே அவருத்தட இந்த வருடத்துக்கு மம நான் பரண எந்தும். பரணண்டா என்ன அர்த்தம்? பழைய. பரண பழைய. பரண பழைய. பழைய ஆடைகளை அணிந்தேன். பரண எந்தும் எந்தா. பரண எந்தும் எந்தா, பழைய ஆடைகளை அணிந்தேன். அப்ப அணியறதுக்கு அந்தினவா, அணியறதுடைய இறந்த காலம் எந்தா. இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு. என்ன தெரியுமா? வரைகிறதுக்கு தானே, சித்திரம் வரைகிறதுக்கு நாங்க அந்தினவான்னு தான் பயன்படுத்துறது. அப்ப கோடு வரைகிறதுக்கு நாங்க அந்தினவான்னு பயன்படுத்துறது. இரி அந்தினவா, கோடு வரைகிறாங்க. பாரே சுது இரி அந்தினவா. பாரே சுது இரி அந்தினவா. பாரேண்டா வீதி. பாரே வீதியில. பாரே சுது இரி. சுது என்றா வெள்ளை, இரி என்றா கோடுகள். இர என்றா கோடு, இரி என்றா கோடுகள். அப்ப சுது இரி அந்தினவா, வெள்ளை கோடுகள் வரைகிறாங்க. ரோட்ல கோடு வரைஞ்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. அப்ப வீதிகளில் வெள்ளை கோடுகள் வரைகிறார்கள் அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பத்துல பாரே சுது இரி அந்தினவா, சுது இரி அந்தினவா, வெள்ளை கோடுகள் வரைகிறார்கள். அப்ப மம சித்ராந்தினவா, நான் சித்திரம் வரைகிறேன். வரைகிறதுக்கும் அந்தினவாதான், உடுப்பு உடுக்கிறதுக்கும் அந்தினவாதான். இந்த ரெண்டு வினைச்சொல்லுக்கும் சிங்களத்துல அந்தினவான்ற ஒரே வினைச்சொல்லை நாங்க பயன்படுத்துவோம். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்தினவாவுடைய இறந்த காலம் எந்த? மம லசன சித்திரையாக் எந்தா, நான் அழகிய சித்திரம் வரைந்தேன். மல்லி சுப்பிரி சித்திரையாக் எந்தா. மல்லி சுப்பிரி சித்திரையாக் எந்தா, தம்பி மீகமான ஒரு சித்திரம் வரைந்தான். என்ன மீகமானே? சூப்பர் இருக்கு தானே. சூப்பர் சொல்றோம். சூப்பருக்கு தமிழ்ல மீகம். நமக்கு தமிழ் தெரியாதானே, அதனால தமிழையும் சேர்ந்து படிப்போம். மீகமான ஒரு சித்திரத்தை வரைந்தான் மல்லி சுப்பிரி சித்திரையா கெந்தா. அப்ப சுப்பிரி என்றா
மீகம் என்னது சூப்பர் அர்த்தம். நாங்க சூப்பரா இருக்குன்னு சொல்றோம் தானே. சாப்பாடு சூப்பரா இருக்கு. தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். சாப்பாடு சூப்பரா இருக்குன்னா சொல்லுவோம். சாப்பாடு மீகமாக உள்ளதுன்னு சொல்லணும். சரி, அப்ப அது புரிஞ்சுதா? ரைட். அந்தினவா விளங்கிட்டது. அடுத்தது அஹனவா. அஹனவா என்னது? உச்சரிங்க. அஹனவா உச்சரிங்க. அஹனவா உச்சரிங்க. அஹனவா அஹனவா அஹனவா. அஹனவாண்டா கேக்குறது. என்ன கேக்குறது? இப்ப நாம ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை கேட்கிறது கிடையாது, ஒரு தகவலை கேட்கிறது. விளங்கிட்டா? ஒரு தகவல். தகவல் அதுவும் தமிழ் கிடையாது. செய்தி. ஒரு செய்தியை கேட்கறதுக்கு அல்லது காதால ஏதாவது ஒன்றை கேட்கறதுக்கு நாங்க அகனவாண்டு சிங்களத்துல பயன்படுத்துவோம். ஆனா ஒருத்தர்கிட்ட பொருள் வாங்குறது, கடன் வாங்குறது, ஏதாவது ஒன்றை ஒரு பொருளாக தொடக்கூடிய ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு இல்லனவாண்டு பயன்படுத்துவோம். சரியா? ஆனா சில இடங்கள்ல இல்லனவான்னு சொல்றது. இப்ப மன்னிப்பு கேட்கறது இருக்குதானே, மன்னிப்பு கேட்கறது சமாவை இல்லனவான்னு சொல்றது, சமாவாகனவான்னு சொல்றது இல்ல. சில சந்தர்ப்பங்கள் அப்படி இருக்குது. அதாவது வேண்டுகோள் விடுக்கிறது இருக்குதானே, அந்த வேண்டுகோளுக்கு தான் இல்லனவா. ஆனா கேட்கறதுக்கு அகனவா. யாரையாவது ஒருத்தரை பத்தி நீங்க கேட்கறீங்க, அப்ப எயாகென மங் எயாகென் எஹுவா. எயாகென அவரை பற்றி, மங் நான், எயாகென் அவரிடமிருந்து, எஹுவா கேட்டேன். அப்ப அகனவான்னு சொன்னா கேட்கிறது, எஹுவாண்டா கேட்டாச்சு. எஹுவா இறந்த காலம் எஹுவா உச்சரிங்க. எஹுவா எஹுவா. அஹுவான்னு சொல்லக்கூடாது, எஹுவான்னு சொல்லக்கூடாது. எஹுவா எஹுவா. முதல்ல நம்மட காலை பிடிக்கிற வார மாதிரி வாயை பிளந்து பிடிச்சு எஹுவா எஹுவான்னு உச்சரிங்க. அப்ப அஹனவா கேட்கிறது, எஹுவா கேட்டாச்சு. மம சிந்து அஹனவா நான் பாட்டு கேட்கிறேன். மம சிந்து எஹுவா நான் பாட்டு கேட்டேன். மம எயாகென் எஹுவா நான் அவரிடம் கேட்டேன். மம எயாகிங் அஹனவா நான் அவரிடம் கேட்கிறேன். அஹனவா எஹுவா. அஹனவா கேட்கிறது, எஹுவா கேட்டாச்சு. இப்ப ஒரு பொருளை கேட்டு வேண்டுகோள் விடுக்கிறது, கடன் கேட்கிறது. அப்ப நயட்ட இல்லனவா, அந்த இடத்துல இல்லனவா. நயட்ட அகனவா இல்ல, நயட்ட இல்லனவா. அகனவாண்டா ஒரு தகவல். அது கடன் சம்பந்தமா கேட்கும் போதும் மம ஏ நய சம்பந்தவ மங் யாகிங் எஹுவா நய சம்பந்தவ கடனை பற்றி, கடன் சம்பந்தமாக யாகின் எஹுவா. அப்ப கடன் தொடர்பாக நான் அவரிடம் கேட்டேன். அந்த சந்தர்ப்பத்துல அகனவா வரும். சரிதானே? விளங்கிட்டு ஒரு பொருளை கேட்டு எடுக்கிறது, ஒரு வேண்டுகோள் விடுக்கிறதுக்கு இல்லனவா. சரியா? வேண்டுகோள் விடுக்கிறதுக்கு இல்லனவா. ஆனா கேட்கிறது, ஒரு தகவலை கேட்கிறது அல்லது காதால கேட்கறதுக்கு நாங்க அகனவான்னு பயன்படுத்துவோம். அகனவாவுடைய இறந்த காலம் எஹுவா என்று நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இல்லனவாண்டா தெரியும் தானே உங்களுக்கு. இல்லனவாண்டா ஏதாவது ஒன்றை கேட்டு வாங்கி எடுக்கிறது, ஏதாவது ஒரு வேண்டுகோள் விடுக்கிறதுக்கு இல்லனவா. இப்ப மன்னிப்பு கேட்கறதுக்கு சமாவை இல்லனவா. மன்னிப்பு கேட்கிறேன், மம சமா இல்லனவா நான் மன்னிப்பு கேட்கிறேன். மம சமாவை இல்லனவா நான் மன்னிப்பு கேட்கிறேன். மம சமாவை இல்லுவா நான் மன்னிப்பு கேட்டேன். ஏயா மகன் சமாவை இல்லுவா அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். அப்ப வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது, அந்த கேட்டார் தான் இது. தமிழ்ல நாங்க வேண்டுகோள் விடுக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் கேட்கிறது, இப்படியே ஒரே சொல்ல நாங்க பயன்படுத்தி சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க நம்மளை குழப்பி வச்சிருக்கிறோம். அதனால இன்னொரு மொழி கற்றுக்கொள்ளும் போது அந்த தமிழை புரிந்து கொள்றது கஷ்டம்ன்றதுனால மற்ற மொழியை புரிந்து கொள்றது கஷ்டமாக இருக்குது. எனவே நாங்க கதைக்கக்கூடிய தமிழ் வார்த்தைகளை நன்றாக புரிந்து கொண்டால் ஏனைய மொழிகளை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், தெளிவாக அயல் மொழிகளை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதனால நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இல்லனவாண்டா இல்லனவாண்டா கேக்குறதா சார்? ஓ, இல்லனவாண்டா கேக்குறது, ஒரு பொருளை கேட்கிறது, ஒரு வேண்டுகோள் விடுத்து கேட்கிறது, ஒருத்தட்ட வேண்டி கேட்கிறது. அது அந்த வேண்டுதலாக கேட்கிறது தான் இல்லனவா. இல்லைங்களா? ரைட். அதுக்கு தான் இல்லனவா. இல்லனவாவோட இறந்த காலம் என்ன? இல்லுவா 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 கேட்டேன். இல்லுவா கேட்டேன். சரிதானே? அடுத்தது இன்னவா. இன்னவா 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 இன்னவா. இன்னவாண்டா என்ன அர்த்தம்? இன்னவாண்டா யாராவது ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லும் போது இன்னவான்னு சொல்றது. இப்போ உதாரணமாக அம்மா வீட்டுல இருக்கிறாங்களா, அம்மா கெதர இன்னவாது, அம்மா கெதர இன்னவாது, அம்மா வீட்டுல இருக்கிறாங்களா. ஓ, அம்மா இன்னவா, அம்மா இருக்காங்க. இருக்காங்கடா உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அம்மா சமைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இருக்காங்கன்னு நாங்க பழமையா பயன்படுத்துவோம். அந்த இருக்காங்க சிங்களத்துல சொல்றது இன்னவா. அம்மா இன்னவா, அம்மா இருக்கிறாங்க. அம்மா கெதர இன்னவா, அம்மா வீட்டு இருக்கிறாங்க. அம்மா கடை இன்னவா, அம்மா கடையில இருக்கிறாங்க.
அம்மா மல்லிலாய்க்கு தர இன்னவா அம்மா தம்பி மாறுற தம்பிட வீட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது மல்லிலாய்க்கு தர இன்னும் அப்ப இன்னவாண்டா இருக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம சாதாரணமா நம்மட வீட்டுல ஒரு பூனை வளர்க்குறோம். சரியா? ஒரு பூனை ஒன்று வளர்க்குறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. எங்கட வீட்டை ஒரு அழகான பூனை இருக்கு. என்னது? அழகான என்ன இருக்கு? அழகான பூனை இருக்குதாமப்பா. எங்கட வீட்டுல அழகான பூனை இருக்குது. அப்ப பூனை இருக்குதுன்னு சொல்லும்போது பூசா இன்னவா இருக்குது. அப்ப இருக்கிறாங்க தானே இன்னவா வரும். அதென்ன இருக்குது இன்னவா தானே வரும் அப்படின்னு கேட்டா, உயிருள்ள எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இன்னவா, உயிர் இல்லாத எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தீனவா. எனக்கிட்ட ஒரு போன் இருக்கு, மகிழங்க போன் தீனவா. எனக்கிட்ட ஒரு போன் இருக்குது, மகிழங்க போன் தீனவா. எனக்கிட்ட ஒரு பூனை இருக்குது, மகிழங்க பூசைக்கு இன்னவா, பூசைக்கு தீனவான்னு சொல்லக்கூடாது. அநேகமான சிங்களம் கற்றுக்கொண்ட மேதாவிகள் கூட பட்டம் எடுத்திருப்பாங்க. சரியா? சிங்களத்துல பட்டம் வச்சிருப்பாங்கப்பா ஆசிரியர்மார். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அப்பே எதிர பூசா தீனவான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். அதெல்லாம் பிழை. அப்படிலாம் கதைக்க கூடாது. உயிர் உள்ளது இருந்தால் அது இன்னவா, உயிர் இல்லையா அது தீனவா. இவ்வளவுதான் விஷயம். அப்ப இன்னவாவுடைய இறந்த காலம் ஹிட்டியா. இன்னவாவுடைய இறந்த காலம் என்னது? ஹிட்டியா. இன்னவாவுடைய இறந்த காலம் ஹிட்டியா. ஹிட்டியா ஹிட்டியா. இன்னவாவுடைய இறந்த காலம் ஹிட்டியா. தியனவாவுடைய இறந்த காலம் திபுனா. திபுனா திபுனா திபுனா. எனக்கு ஒரு காதல் இருந்தது, மற்ற ஆதரயா திபுனா. எனக்கு ஒரு காதலி இருந்தா மட்ட கெல்லைக்கு ஹிட்டியா. ஹிட்டியா அந்த இடத்துல ஹிட்டியா. எனக்கிட்ட ஒரு காதல் இருந்தது, மட்ட ஆதரயா திபுனா. மட்ட ஆதரயா திபுனா. எனக்கு ஒரு காதல் இருந்தது, ஆதரயா திபுனா. என்ன காதல்? அதுக்கு உசுர் இல்லை. அப்படித்தானே? காதலுக்கு உயிர் இல்லை, காதலுக்கு கண்ணும் இல்லை. அப்போ காதல் ஒன்று இருந்ததுன்னு சொல்லும் போது ஆதரயா திபுனா. அப்ப எனக்கிட்ட ஒரு காதலி இருந்தாங்கன்னு சொன்னா, காதலிக்கு நாங்க ஆதரவந்தின்னு சொல்றது. ஆதரவந்தியே ஹிட்டியா. ஒரு காதலி இருந்தால் ஆதரவந்தியே ஹிட்டியா. அப்ப ஹிட்டியாண்டா இருந்தது அப்படின்னு அர்த்தம். அப்ப நாங்க எதெல்லாம் என்னது ஒரு பொருளாக அல்லது நம்ம காண முடியாததாக இருக்குதோ அதெல்லாம் தியனவா. இறந்த காலத்துல அது திபுனான்னு சொல்லுவோம். அப்ப எதெல்லாம் உயிர் இருக்குதோ, எதெல்லாம் நம்ம உயிர் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றோமோ அந்த சந்தர்ப்பத்துல என்ன சொல்றது? இன்னவா ஹிட்டியா. இன்னவா இருக்குது, ஹிட்டியா இருந்துச்சு அப்படின்ற அர்த்தத்தை இது தரும். சரிதானே? சரி, அவ்வளவுதான் இன்றைக்கு பாடம். சரியா? இனி உங்களோட டவுட் என்ன இருக்குதோ அதெல்லாம் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கேளுங்க. திபுனா என்ன சார்? திபுனாண்டா இருந்துச்சு, உயிர் இல்லாதோ ஏதோ ஒன்று இருந்துச்சு.